வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கதையை அலச போறோம். வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் ஒருத்தர் எப்படி மீண்டு வர்றாருங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கதை இது. யோவான் எழுதின புத்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல இருக்கிற இந்த ஆழமான சம்பவத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த கேள்வியை சந்திச்சிருப்போம் இல்லையா? வாழ்க்கையோட மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு வாங்க பேதுரோட பயணத்துக்குள்ள போகலாம். சரி, கதை எங்க தொடங்குதுன்னா, இயேசு உயிர்த்தெழுந்த நாரம். ஆனா சீடர்களுக்குள்ள ஒரு விதமான குழப்பம், ஒரு நிச்சயமற்ற தன்மை. அடுத்து என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு புரியல. அப்போதான் பேதுரு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். இது சும்மா ஏதோ நேரத்தை போக்க சொல்ற ஒரு வார்த்தை இல்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. எதிர்காலம் எப்படி இருக்குமோங்கிற குழப்பத்துல தனக்கு நல்லா தெரிஞ்ச பழகிப்போன தன்னோட பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முயற்சி பண்றாரு பேதுரு. பேதுரோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஒரு பக்கம் அவரோட பழைய அடையாளம், அதாவது மீனவர் சீமோன். இன்னொரு பக்கம் இயேசு கொடுத்த புது அழைப்பு, அப்போஸ்தலன் பேதுரு. இயேசுவை மறுதலிச்ச அந்த பெரிய தோல்விக்கு அப்புறம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல அவர் எவ்வளவு தவிக்கிறாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ராத்திரி முழுக்க கடுமையா உழைக்கிறாங்க. ஆனா என்ன கிடைச்சது? ஒண்ணுமே இல்ல. அவங்க வலை வெறுமையா தான் இருந்துச்சு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. கடவுளோட வழிநடத்துதல் இல்லாம நம்மளோட சொந்த முயற்சியில செய்யற காரியங்கள் எப்படி பலன் தராம போகுங்கிறதுக்கு இது ஒரு உருவகமா இருக்கு. இப்போதான் கதையில ஒரு திருப்புமுனை வருது. கரையில நின்ன ஒரு அந்நியர் வர்றாரு. அவரோட வருகை எல்லாத்தையும் மாத்த போகுது. அந்த அந்நியர், அதாவது இயேசு, அவங்க கிட்ட கேக்குறாரு, பிள்ளைகளே மீன் ஏதாவது இருக்கா? இயேசுவுக்கு தெரியாத அவங்க கிட்ட மீன் இல்லைன்னு நல்லாவே தெரியும். ஆனா அந்த கேள்வியோட நோக்கமே வேற. அவங்களுடைய தேவைய அவங்களே உணர வச்சு விசுவாசத்தோட அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போகத்தான் அந்த கேள்வியை கேட்கிறாரு. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, படகின் வலது பக்கமா வலைய போடுங்கன்னு. ராத்திரி முழுக்க உழைச்சு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனாலும் அவங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிறாங்க. அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது பாருங்க. வலைய இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள். உண்மையான வெற்றிங்கிறது கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிறதுல தான் இருக்குன்னு இந்த அற்புதம் தெளிவா காட்டுது. சரியா 153 மீன்கள். இது ஏதோ ஒரு தோராயமான கணக்கு இல்ல. ரொம்ப துல்லியமான ஒரு எண். ஒரு சம்பவத்தை கண்ணால பார்த்த ஒருத்தரால மட்டும்தான் இப்படி ஒரு விவரத்தை கொடுக்க முடியும். இது இந்த கதை நிஜமாவே நடந்ததுங்கிற நம்பகத்தன்மையை இன்னும் அதிகப்படுத்துது. எல்லாரும் அந்த மீன்களை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும்போது யோவான் மட்டும் கரையில நிக்கிறவரை பாக்குறாரு. உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. இயேசுவோட ரொம்ப நெருக்கமா இருந்ததால யோவானால அவரை உடனே அடையாளம் காண முடிஞ்சது. கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை காதுல விழுந்த அடுத்த செகண்ட் பேதுரு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. படகு கரைக்கு போற வரைக்கும் கூட அவரால் பொறுமையா இருக்க முடியல. டக்குன்னு தண்ணியில குதிச்சு இயேசுவை நோக்கி நீந்த ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் பேதுரு. வேகமான உணர்ச்சிபூர்வமான அன்பு அவருடையது. இப்போ நாம கதையோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். ரொம்பவே உணர்ச்சிகரமான ஒரு தருணம் இது. பேதுருவோட கடந்த கால தோல்வி இப்போ நேருக்கு நேரா சந்திக்கப்பட்டு குணமாக்கப்பட போகுது. இங்க ஒரு ஆழமான குறியீட்ட கவனிங்க. கரி நெருப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கரி நெருப்பு பக்கத்துல நின்னுதான் பேதுரு இயேசுவ 3 தடவை தெரியாதுன்னு சொன்னாரு. இப்போ அதே மாதிரி ஒரு நெருப்பு பக்கத்துல தான் இயேசு பேதுருவுக்கு மீட்பையும் மறுவாழ்வையும் கொடுக்கறாரு. பேதுரு எங்க விழுந்தானோ அதே இடத்துல இருந்து அவனை தூக்கி விடுறாரு. இயேசு முதல் முறையா கேக்குறாரு. இது பேதுரோட முதல் மறுதலிப்ப சரி செய்யுது. பேதுரோட பதிலுக்கு பிறகு இயேசு அவரை திட்டல, தண்டிக்கல. பதிலுக்கு என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கறாரு. பாத்தீங்களா, தோல்வியடைஞ்ச ஒருத்தருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. 2வது முறையும் அதே கேள்வியை கேட்கிறாரு. இந்த முறை பேதுருவோட பொறுப்பு இன்னும் பெருசாகுது. என் ஆடுகளை பராமரின்னு சொல்றாரு. ஒரு பெரிய மந்தையை வழிநடத்துற அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கறாரு. 3வது தடவை இயேசு அதே கேள்வியை கேட்டப்போ பேதுருவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அது அவருடைய 3 தோல்விகளையும் அவருக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஆனா அந்த வழி ரொம்ப அவசியமானதா இருந்துச்சு. அது அவருடைய பெருமையை உடைச்சு அவரை முழுசா தாழ்மைப்படுத்தி உண்மையான மீட்புக்கு வழி நடத்துச்சு. இந்த 3 கட்டளைகள் மூலியமா இயேசு பேதுருவுக்கு ஒரு முழுமையான மேய்ப்பு பொறுப்பை கொடுக்கறாரு. அதாவது பேதுருவோட கடந்த கால தோல்விகள் அவரோட எதிர்காலத்தை தடுக்கல. இயேசு அவரை முழுசா நம்பி திருச்சபையோட தலைமை பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. சரி, இந்த உரையாடல் இதோட முடியல. இதுக்கப்புறம் வர்ற பகுதி இயேசுவை பின்பற்றதோட உண்மையான அர்த்தம் என்ன, அதுக்கு நாம கொடுக்க வேண்டிய விலை என்னங்கறத பத்தி பேசுது. இயேசு சொல்றாரு, நீ வயசான காலத்துல உன் கைகளை விரிப்பாயின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பேதுரு எப்படி மரிக்க போறாருன்னு இயேசு முன்னாடியே தீர்க்கதரிசனமா சொல்றாரு. அவரை பின்பற்றுவதுங்கிறது சிலுவையை சுமக்கிறதுக்கு சமங்கிறது இது காட்டுது. பேதுருவோட மரணத்தை பத்தி சொன்ன அடுத்த நொடியே இயேசு இந்த கட்டளையை கொடுக்கறாரு, என்னை பின்பற்று. யோசிச்சு பாருங்க, இதன் அர்த்தம் என்ன? விலை என்னவா இருந்தாலும் சரி,
எந்த நிபந்தனையும் இல்லாம முழு மனசோட என்னை பின்தொடர்ந்து வா என்பதே. இதை கேட்டவுடனே பேதுரு என்ன பண்றாரு பாருங்க, நம்மள மாதிரி தான். உடனே யோவானை பார்த்து, சரி என் கதை இப்படி, அப்ப இவனுக்கு என்ன ஆகும்னு கேட்கிறாரு. நம்ம இயல்பு தானே அது, நம்மளோட பாதையை அடுத்தவங்களோட பாதையோட ஒப்பிட்டு பார்க்கறது. அதுக்கு இயேசு சொன்ன பதில் இந்த முழு அதிகாரத்தோட முக்கியமான பாடங்கள்ல ஒண்ணு. அது உனக்கு எதுக்கு, நீ என்னை பின்பற்று, அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒரு தனி வழிய வச்சிருக்கிறாரு. நம்ம கவனம் அடுத்தவங்க மேல இல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையில இயேசுவை பின்பற்றதுல மட்டும்தான் இருக்கணும். அப்போ இந்த ஆழமான கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? 1, தோல்வி ஒரு முற்றுப்புள்ளி இல்ல. 2, எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிப்பும் மீட்பும் உண்டு. 3, கீழ்ப்படியும் போதுதான் நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறும். கடைசியா ரொம்ப முக்கியமா, உங்க பாதை உங்களுக்கு, அடுத்தவங்க பாதை உங்களுக்கு, அதை ஒப்பிடாதீங்க. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு கடற்கரையில ஒரு கரி நெருப்பு பக்கத்துல நடந்த இந்த ஒரே ஒரு உரையாடல்லையே இவ்ளோ விஷயங்கள் புதைஞ்சிருக்கே. அப்ப நாம இன்னும் படிக்காம தெரிஞ்சிக்காம எவ்வளோ விஷயங்கள் காத்துட்டு இருக்கோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. காலை வெடிச்சும் கடலருகில் கைகள் காலியாக வலி மனதில். இரவு முழுதும் மீன் இல்லை, ஆனா நம்பிக்கை போகவில்லை. வலது பக்கம் வலை வீசு, ஒரு குரல் வந்து இதயம் தீட்டு. வலை நிரம்பி அதிசயம், அவர்தான் என் இயேசு நாயகம். என்னை நேசிக்கிறாயா சொல்லு பீத்திரு. 3 முறை கேட்டார் ராஜா இயேசு. ஆமாண்டவரே நீயே அறிவார், என் உள்ளம் முழுதும் உன்னை நேசிக்கிறேன். ஆடுகளை மேய்க்க சொன்னார், புதிய வாழ்வு தந்தார். கண்ணீர் துடைத்து உயர்த்தினார், அவர் அன்பு என்னை மாற்றினார். நெருப்பு அருகில் நினைவு வந்தது, 3 மறுப்பு மனதை குத்தியது. ஆனா இன்று மன்னிப்பு கிடைத்தது, அன்பின் குரல் மீண்டும் எழுந்தது. என்னை பின்தொடர் என்றார், பாதை கஷ்டம் என்றாலும் சொன்னார். ஒப்பிடாதே நீ நடப்பாய், உன் அழைப்பு தனி வழியாய். வலைக்காலி பயம் வேண்டாம், இயேசுவுடன் தோல்வி இல்லாம். விழுந்தாலும் மீண்டும் எழுப்பார், அவர் அன்பு என்றும் நிற்கும் தாரா. என்னை நேசிக்கிறாயா சொல்லு இப்போது, இதயம் திறந்து கூப்பிடு ஜெபத்தில். அவர் ராஜா, அவர் பாதை, அவரை பின்தொடர் வாழ்நாள் முழுதும். இயேசு ராஜா, உயிரின் நாயகா. அன்பின் வெற்றி நித்திய ஜெயம், அவரோடு வாழ் புதுசு தினம். யோவான் 21 கேள்வி பதில் நியாயப்படுத்தல். பேதுரு ஏன் நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று கூறினார்? பதில்: இயேசுவை மறுத்த பிறகு தனது எதிர்காலம் குறித்து நிச்சயமற்றதாக உணர்ந்திருக்கலாம் என்பதால் பேதுரு மீன்பிடிக்கத் திரும்பினார். நியாயப்படுத்தல். யோவான் 21:3 பேதுரு தனது பழைய வேலைக்கு திரும்புவதைக் காட்டுகிறது. ஒருவேளை குழப்பத்தை பிரதிபலிப்பதாகவோ அல்லது திசைக்காக காத்திருப்பதாகவோ இருக்கலாம். சீடர்கள் ஏன் இரவு முழுவதும் எதையும் பிடிக்கவில்லை? பதில்:
இயேசு இல்லாமல் மனித முயற்சி எந்த பலனையும் தராது என்பதைக் காட்டுகிறது. நியாயப்படுத்தல் யோவான் 21:3 அவர்கள் இரவு முழுவதும் உழைத்தார்கள், ஆனால் எதையும் பிடிக்கவில்லை. அவர்கள் ஏன் முதலில் இயேசுவை அடையாளம் காணவில்லை? பதில்: தூரம், அதிகாலை வெளிச்சம் அல்லது ஆன்மீக மந்தநிலை காரணமாக இருக்கலாம். நியாயப்படுத்தல் யோவான் 21:4 அது இயேசுதான் என்பதை சீடர்கள் உணரவில்லை. இயேசு ஏன், நண்பர்களே, உங்களிடம் மீன் இல்லையா என்று கேட்டார். பதில்: அவர் அறியாததால் அல்ல, மாறாக அவர்களை விசுவாசத்திலும் கீழ்ப்படுதலிலும் இழுக்கவே. நியாயப்படுத்துதல் யோவான் 21:5 இயேசு அடிக்கடி கற்பிக்க கேள்விகள் கேட்கிறார். இயேசு ஏன் அவர்களிடம் வலது பக்க வலையை வீசச் சொன்னார்? பதில்: வெற்றி அவருக்கு கீழ்ப்படுவதன் மூலம் வருகிறது என்பதை நிரூபிக்க. நியாயப்படுத்துதல் யோவான் 21:6 அவர்கள் கீழ்ப்படிந்து ஏராளமான மீன்களை பிடித்தார்கள். பிடிப்பட்டது ஏன் சரியாக 153 மீன்கள்? பதில்: குறிப்பிட்ட எண் நேரில் கண்ட சாட்சிகளின் விவரம் மற்றும் முழுமையை எடுத்துக் காட்டுகிறது. நியாயப்படுத்துதல் யோவான் 21:11 எண்ணிக்கை துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, நம்பகத்தன்மையை காட்டுகிறது. யோவான் ஏன் முதலில் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்? பதில்: யோவானுக்கு ஆழமான ஆன்மீக உணர்திறன் மற்றும் இயேசுவுடன் நெருங்கிய உறவு இருந்தது. நியாயப்படுத்துதல் யோவான் 21:7 அது கர்த்தர் என்று இயேசு நேசித்த சீடர் கூறினார். பேதுரு ஏன் தண்ணீரில் குதித்தார்? பதில்: இயேசுவை அடைய வேண்டும் என்ற அவரது உணர்ச்சிவசப்பட்ட அன்பும் ஆர்வமும். நியாயப்படுத்தல் யோவான் 21:7 இயேசுவிடம் செல்ல பேதுரு உடனடியாக உள்ளே குதித்தார். கரிநெருப்பு ஏன் இருந்தது? பதில்: பேதுரு இயேசுவை மறுதலித்து நெருப்பை இது பிரதிபலிக்கிறது. நியாயப்படுத்தல் யோவான் 21:9 யோவான் 18:18 உடன் இணைக்கப்பட்டுள்ளது, தோல்வி ஏற்பட்ட மறுசீரமைப்பு. இயேசு ஏன் பேதுருவை 3 முறை நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார்? பதில்: பேதுருவின் 3 மறுப்புகளுக்குப் பிறகு அவரை பொதுவில் மீட்டெடுப்பது. நியாயப்படுத்தல் யோவான் 21:15-17 வரை 3 மறுப்புகள் 3 உறுதிமொழிகளுடன் பொருந்துகின்றன. என் ஆட்டுக்குட்டிகளுக்கு உணவளி மற்றும் என் ஆடுகளை பேணிப்பாயாக என்பதற்கும் என்ன வித்தியாசம்? பதில்: இது முழு மேய்ப்பு பொறுப்பையும் காட்டுகிறது, கவனிப்பு, கற்பித்தல், வழிகாட்டுதல். நியாயப்படுத்தல் யோவான் 21:15-17 வரை இயேசு பேதுருவிடம் தலைமைத்துவத்தை ஒப்படைக்கிறார். பேதுரு 3வது முறையாக ஏன் காயமடைந்தார்? பதில்: திரும்பத் திரும்பச் சொன்னது அவர் 3 முறை மறுத்ததை நினைவூட்டியது. நியாயப்படுத்தல் யோவான் 21:17 இயேசு 3வது முறையாக கேட்டதால் பேதுரு வேதனைப்பட்டார். நீ வயதான போது என்று இயேசு ஏன் சொன்னார்? பதில்: பேதுருவின் தியாகத்தை அவர் முன்னறிவித்தார். நியாயப்படுத்தல் யோவான் 21:18-19 வரை பேதுரு எந்த வகையான மரணத்தால் கடவுளை மகிமைப்படுத்துவார் என்பதை குறிக்கிறது. என்னை பின்பற்று என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: கீழ்ப்படுதலில் பின்பற்று, மரணம் வரை கூட. நியாயப்படுத்தல் யோவான் 21:19 மரணத்தை முன்னறிவித்த பிறகு இயேசு என்னை பின்பற்று என்று கூறுகிறார். பேதுரு ஏன் யோவானைப் பற்றிக் கேட்டார்? பதில்: அழைப்புகளை ஒப்பிடும் மனிதப்போக்கு. நியாயப்படுத்தல் யோவான் 21:21 பேதுரு அவரைப் பற்றி என்ன என்று கேட்கிறார். அது உனக்கு என்ன என்று இயேசு ஏன் பதிலளித்தார்? பதில்: ஒவ்வொரு சீடருக்கும் ஒரு தனித்துவமான அழைப்பு உள்ளது. நியாயப்படுத்தல் யோவான் 21:22 நீ என்னை பின்பற்ற வேண்டும். யோவான் இறக்க மாட்டார் என்ற வதந்தி ஏன் பரவியது? பதில்: மக்கள் இயேசுவின் கூற்றை தவறாக புரிந்து கொண்டனர். நியாயப்படுத்தல் யோவான் 21:23 இயேசு யோவான் இறக்க மாட்டார் என்று சொல்லவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. உலகம் புத்தகங்களை வைத்திருக்க முடியாது என்று கூறி யோவான் ஏன் முடிக்கிறார்? பதில்:
இயேசுவின் படைப்புகளின் மகத்துவத்தையும் பரந்த தன்மையையும் காட்ட. நியாயப்படுத்தல் யோவான் 21:25 அவரது படைப்புகள் முழுமையான பதிவுக்கு அப்பாற்பட்டவை. யோவான் 21 சுருக்கம். இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு கலிலேயா கடலோரத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு தோன்றினார். வலையை எங்கே வீசுவது என்று இயேசு சொல்லும் வரை அவர்கள் மீன்களை பிடிக்கவில்லை. பின்னர் அவர்கள் பல மீன்களை பிடித்தனர். இயேசு அவர்களுடன் காலை உணவை பகிர்ந்து கொண்டார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 முறை கேட்டு பேதுருவை மீட்டெடுத்தார். மேலும் தம் மக்களை பராமரிக்கும் பொறுப்பை அவருக்குக் கொடுத்தார். பேதுருவின் எதிர்கால துன்பங்களைப் பற்றியும் இயேசு கூறினார். மேலும் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் வெறுமனே அவரை பின்பற்றும்படி அவருக்கு நினைவூட்டினார். முழுமையாக எழுத முடியாத பல அற்புதமான விஷயங்களை இயேசு செய்தார் என்று யோவான் முடிக்கிறார்.